1930 1960 வரைக்குமே சமகாலத்துல பெண் உரிமை குறித்து இவர் அதிகமா பேசியிருக்காரு. என்ன பெண் உரிமை? நீங்க ஆம்பளை மாதிரி தலைமுடி வெட்டிக்கிறது பெண் உரிமையா? பெண்ணா மதிக்கணுமா? பெண்ண ஆணா மாற்றணுமா? உங்களுக்கு புரியுங்களா? நீ இந்த ஜாதிக்கு மாறிட்டா உனக்கு பெருமைன்னு என்ன அர்த்தம்? பட்டியலின சகோதரர் பட்டியலின சகோதரராவே மதிக்கப்படணும். அந்த பட்டியலினத்தவரை பார்ப்பனரா மாத்திருவோம் சொல்லி மதிப்பு அது அப்ப பார்ப்பனர் தான் மரியாதை வந்து நிக்குது. புரியுங்களா? நானும் கோவணம் கட்டிட்டு ஏர் உழுதுட்டு தான் இருந்திருப்பேன். என்ன மெசேஜ் பாஸ் பண்றீங்க? கோவணம் கட்டி ஏர் உழுறது இழிவான தொழில் பாஸ் பண்றீங்க. இப்படித்தான் நீங்க மணியாட்டிட்டு இருப்ப, மாடு மேய்ச்சிட்டு இருப்ப, ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு. மாடு மேய்க்கிறது இழிவானதா யாராக்குனது? மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒரு ஆட்டோட விலை தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாடு ஒரு ஆடு பல ஆயிரங்கள் போகும். ஒரு சந்தையில கோணம் வச்சுட்டு போயிட்டு கூடிய ஆட்டு முதலாளி அவ்வளவு பெரிய அவர் பார்க்க ஆடு சாதாரணமா இருக்காருன்னா ஒரு இழிவான விஷயமா? தொழுதுண்டு வாழ்வார் மட்டும் தொழுதுண்டு பின் செல்வர் என்ன கணக்குது? வள்ளுவர் சொன்னது என்னது? அப்ப உழவரை நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அமைச்சரா இருக்கிறதா கௌரவம், விவசாயியா இருக்கிறது அவமானம். அதான் மெசேஜா? இப்ப நீங்க என்ன பெரியார ஃபாலோ பண்றீங்க? அப்ப நீங்க அதான் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பார்ப்பனர்கள் நம்மிலும் கீழோ இவர்கள் நமக்கு எதிரின்றார் பெரியார். அவரை கிறிஸ்தவர்கள் யாரும் தெரிஞ்சு வச்சு, இஸ்லாமிய யாரும் தெரிஞ்சு, பார்ப்பனர் யாரும் தெரிஞ்சு, இந்த நம்மிலும் கீழோ யாருன்னு சீமான் கேட்கிறார்.